discuss about the topic Hydrosere. Is one of the important topic Hydrosere. What is mean by Hydrosere? The succession in the freshwater ecosystem is also referred to as Hydrosere. Succession in the freshwater ecosystem அப்படி நம்ம சொல்றோம். ஓகேவா? இப்போ இது என்னன்னா ஆக்சுவலா ஒண்ணுமே கிடையாது. freshwater ecosystem அப்படினா உங்களுக்கு தெரியும். நன்னீர் சூழல் மண்டலம் அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லீங்களா? அந்த நன்னீர் சூழ்நிலையில நடைபெறக்கூடிய ஒரு வளர்ச்சி. அதுதான் என்ன சொல்றோம்? இந்த ஹைட்ரோசீர் அப்படி நம்ம சொல்றோம். அதுதான் இந்த ஹைட்ரோசீர். அதனால தான் என்ன சொல்றோம்? The succession in a freshwater ecosystem is also referred to as hydrosere. ஓகேவா? Next, the succession in a bond begins with the colonizations of the pioneers like phytoplankton and finally ends with the formations of climax community like forest stage அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ the succession in the bondன்னா உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலா பாண்ட் வாட்டர்னு சொல்றோம் இல்லையா, குளத்துல இருக்கக்கூடிய அந்த தண்ணி. சரியா? அந்த மாதிரி அந்த குல சூழல் மண்டலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? அந்த குல சூழல் மண்டலம் அப்படின்னு நான் பார்க்கும்போது பிகினிங்ல ஆக்சுவலா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிகினிங்ஸ் இல்லையா, அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல எப்படி இருக்கும் ஆக்சுவலா, அது ஒரு காலனைசேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்றோம். காலனைசேஷன் உங்களுக்கு தெரியும், ஒரு குழுவா ஒரு தொகுப்பா இருக்கு சொல்றோம் இல்லையா. அதனால என்ன பண்றோம், அந்த குல சூழல் மண்டலம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது ஒன்றின் வழிமுறை வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலா அது ஒண்ணு மேல ஒண்ணா நம்ம அந்த தாவரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பிளான்ட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது இல்லையா. அந்த மாதிரி முன்னோடி தாவரங்கள்லாம் எப்படி இருக்கோ, அது இந்த ஃபைனியஸ் லைக் பைட்டோபிளாங்க்டன் சொல்றோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தாவரங்கள்லாம் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவோம், ஒரு சில பிளான்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்க இந்த காலனைசேஷன்ஸ் ஆஃப் த ஃபைன் சொல்றோம் இல்லையா, காலனைசேஷன் தண்ணிக்கு மேல வளரக்கூடிய அந்த தாவரங்கள் சொல்றது மிதவை உயிரிகள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த மாதிரி தாவரங்கள் வந்து என்ன பண்ணுவோம், மிதந்து வாழக்கூடிய ஒரு சில தாவரங்கள்லாம் என்ன பண்ணுவோம், அது ஃபர்ஸ்ட் அந்த பாண்ட்ல அதனுடைய வாழ்க்கை சுழற்சி என்ன பண்ணும் ஆரம்பிக்குது. சரியா? லைஃப் சைக்கிள ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும். அதனால தான் சொல்றோம், the bond begins with the colonizations of the pioneers like phytoplankton. சரிங்களா? phytoplankton அந்த தாவர உயிரிகளை தான் சொல்றது. சரிங்களா? முதல்ல என்ன பண்ணும், அந்த குளத்துல வாழ்றதுக்கு ஒரு ஏற்ற ஒரு சூழ்நிலை அங்க தொடங்குது. சரியா? and finally ends with the formations of climax community like forest stage. அதுக்கப்புறம் கடைசியா உனக்கு என்ன ஆகுனா, அந்த பகுதியில ஒரு உச்சகட்ட நிலையில ஒரு குழுவா அல்லது ஒரு குழுமமா என்ன பண்ணும், தாவரங்கள் அப்படிங்கிறது தோன்ற ஆரம்பிக்கும். அந்த மாதிரி தோன்ற ஆரம்பிக்கூடிய அந்த தாவரங்கள் தான் என்ன பண்ணும், கடைசியா அது ஒரு ஃபாரஸ்ட் ஸ்டேஜ்ல முடிவடைஞ்சிருது. அதான் கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி லைக் ஃபாரஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? கடைசியா என்ன பண்ணும், காடு, அந்த மாதிரி ஒரு காடு போன்ற ஒரு அமைப்பு அங்க தோன்ற ஆரம்பிச்சது. அந்த காடுகள்ல தான் என்ன பண்ணும், காடுகள்ல ஃபாரஸ்ட் தோன்றது இல்லையா, அந்த மாதிரி தோன்றி அதுல போயிட்டு முடிஞ்சது. அப்ப முதல்ல தாவரங்கள் தோன்றி அதுக்கப்புறம் என்ன பண்ண கடைசியா ஃபாரஸ்ட் ஸ்டேஜ்ல போயிட்டு அது முடிஞ்சிருது அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் என்ன சொல்றோம், ஒன் ஆஃப் த ஹைட்ரோசீர் அப்படின்னு நம்ம சொல்றோம். என்ன சொல்றோம், ஹைட்ரோசீர். ஓகேவா? சரி சார், இதெல்லாம் தவிர நெக்ஸ்ட் இந்த ஹைட்ரோசீர்ல வேற என்ன சொல்றோம் பார்த்தீங்கன்னா, and it includes the following stages. இதுல பாத்தீங்கன்னா some stages இருக்கு. அது என்ன அடுத்து நான் பார்க்க போறோம். It includes the following stages. figure 7.21. ஓகேவா? அதுல the first one stage வந்து பாத்தீங்கன்னா phytoplankton stage is one of the important one. phytoplankton அப்படி சொல்றோம். phytoplankton ஆனது தாவர மிதவை உயிரி நிலை, தாவர மிதவை உயிரி நிலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் phytoplankton அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேஜ், வேற ஒண்ணும் இல்ல. சரி, இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன சார் பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன சார் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, in this first stage, இதுதான் என்னது, முதல்ல தோன்றக்கூடிய ஒரு first stage of succession consisting of the pioneer community, like blue green algae, diatoms, bacteria, etc. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இந்த பைட்டோபிளாங்க்டான் ஸ்டேஜ் நம்ம பார்க்கும்போது பைட்டோபிளாங்க்டான் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா, இந்த ஸ்டேஜ்ல என்ன சார் பண்றோம் பார்த்தீங்கன்னா, அங்க என்ன கொடுத்துருக்கு ஆக்சுவலா, ப்ளூ கிரீன் ஆல்கை கொடுத்துருக்கு, கிரீன் ஆல்கை, டயட்டம்ஸ், பாக்டீரியா இதெல்லாம் கொடுத்துருக்கா. அப்ப நீல பசும்பாசின்னு சொல்ற தமிழ் ஆக்சுவலா நீல பசும்பாசி, பாக்டீரியா, சைனோபாக்டீரியா, பசும்பாசி, டயட்டம் இது மாதிரி இருக்கு இல்லையா, இது எல்லாமே என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல எப்படி இருக்கும், ஒன் ஆஃப் த ஃபைனியர் கம்யூனிட்டியா தான் இருக்கும். ஃபைனியர் கம்யூனிட்டினானது முன்னோடி தாவர குழுக்களா தான் அங்க இருக்கும். சரியா? அந்த முன்னோடி தாவர குழுக்கள் அப்படிங்கிறது என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமா
அந்த growth அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் இங்க தோன்றக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றது. சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஓகேவா? சரி சார், அடுத்தது இப்போ இந்த மாதிரி இருந்தாலும் நெக்ஸ்ட் என்ன சார் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா the colonizations of this organism enrich the amount of organic matter. சரியா? enrich the என்ன சொல்ற ஆக்சுவலா amount of organic matter and nutrients of bond due to their life activities and death. அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இப்போ ஃபர்தரா என்ன சார் ஆகுது இங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. இப்போ இந்த பர்టిక్యులர் பிளேஸ்ல இருக்கக்கூடிய அந்த லைஃப் சைக்கிள்ல என்ட்ரி ஆகக்கூடிய அதனுடைய ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எப்படி இருக்கும்? அது பர்టిక్యులரா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ஒன் பிளேஸ்ல இருந்து another பிளேஸ் பாத்தீங்கன்னா என்ன பண்றோம்? 1 or 2 பிளான்ட்ஸ் எல்லாம் போயிட்டு ரீச் ஆகுது இல்லையா? அந்த மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த பிளான்ட் ஒன் பிளேஸ்ல இருக்கக்கூடிய அந்த பிளான்ட்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்? ஸ்டார்டிங்ல அங்க இருந்து ஆரம்பிச்சு அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். அப்ப எப்படி சார் பாத்தீங்கன்னா அதுதான் சொல்றோம், இந்த லைஃப் ஆக்டிவிட்டிஸ், இந்த பிளான்டோடைய வாழ்க்கை சூழல் அப்படின்னு நான் பார்க்கும்போது அதனுடைய செயல்முறையை அடிப்படையா வச்சியும், சரியா, செயல்முறையை அடிப்படையா வச்சோம். அதே மாதிரி ஃபைனலா என்ன சொன்னோம்? டெத்னு சொன்னோம் இல்லையா? அந்த இறப்பின் மூலமா தான் என்ன பண்ண முடியும்? அந்த பாண்ட் லெவல் வாட்டர்ல இருக்கக்கூடிய அந்த பொருள்கள், சரியா, என்ன பொருள் இருக்கு ஆக்சுவலா? ஆர்கானிக் மேட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ் சொன்னோம் இல்லையா? அந்த கரிம பொருளும் அதே மாதிரி அதுக்கு என்னென்ன தேவை? ஊட்டச்சத்து தேவை, அதான் நியூட்ரியன்ஸ். அந்த ஊட்டச்சத்து இதெல்லாம் பொறுத்து தான் அது அங்க ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? நெக்ஸ்ட், this favors the development of the next serial stages. சரியா? the favors the development of the next serial stages அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ ஒண்ணுமே கிடையாது, இந்த பர்టిక్యులர் ஸ்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இதனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது என்ன பண்ணும்? நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகுது. அதுதான் அது அடுத்த படிநிலை. நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ்னா அடுத்த படிநிலை. அது மாதிரி போய் என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்கா அங்க இருக்கக்கூடிய பிளான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆக ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்றோம். கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆக ஆரம்பிச்சிருது. இதுதான் இது பைட்டோபிளாங்க்டான் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சரி சார், நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா சப்மெர்ஜ்டு பிளான்ட் ஸ்டேஜ். நெக்ஸ்ட் என்னது? சப்மெர்ஜ்டு பிளான்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ இந்த சப்மெர்ஜ்டு பிளான்ட் ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று தான். சரி, இதுல இருக்கக்கூடிய பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி சார் பார்த்தீங்கன்னா as the result of death and decomposition of planktons, the silt brought from land by rainwater lead to the loss mud formation to the bottom at the bottom of the bond அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இப்போ இங்க என்னன்னா ஆக்சுவலா ஒண்ணும் இல்ல, இந்த சப்மெர்ஜ்டு ஸ்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது சப்மெர்ஜ்டுன்னா என்னது? வாட்டர் இருக்கு இல்லையா? நீருக்குள்ள என்ன பண்ணும்? தாவரம் வந்து மூழ்கிய நிலையில இருக்கும், மூழ்கிய தாவர நிலையா இருக்கும். சரியா? அந்த மாதிரி இருக்கும். சரி, இங்க இருக்கக்கூடிய அந்த பிளான்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பிளாங்க்டான் சொல்றோம் இல்லையா? பிளாங்க்டான்ஸ்னா அது தாவர உயிரிகளை சொல்றதுதான், தாவரத்துடைய இந்த மிதவை உயிரிகளை சொல்றதுதான். இது என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த மிதவை உயிரிகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா என்ன பண்ணும்? அந்த ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பிளான்ட் அப்படிங்கிறது டெத் ஆனதுக்கு அப்புறம், சரியா, உனக்கு என்ன ஆகும்? அங்க இருக்கக்கூடிய பொசிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இறந்ததுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டீகம்போஸ் ஆகும், மக்கி போக ஆரம்பிச்சிடும். சரியா? அந்த மக்கி போறதன் காரணமாகவும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா அந்த பர்టిక్యులர் பிளேஸ்ல இருக்கக்கூடிய வாட்டர் இருக்கு இல்லையா? ரெயின் வாட்டர், மழை நீர், அந்த ரெயின் வாட்டர் மூலமா என்ன பண்ணும்? அந்த சாயில் இருக்கு இல்லையா? லேண்ட் இருக்குல்ல, லேண்ட்ல இருக்கக்கூடிய, அதாவது லேண்ட்ல இருக்கக்கூடிய அந்த சாயில் என்ன பண்ணும்? சாயில் இங்க சில்ட் brought from land இருக்கு இல்லையா? அந்த ரெயின் வாட்டர் என்ன பண்ணும்னா அங்க இருக்கக்கூடிய சாயில் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் என்ன பண்ணும்? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த மண் துகள்கள்லாம் இருக்கு இல்லையா? சாயில் சில்ட் brought from land by rain water அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? அது மாதிரி இங்க என்ன பண்ணும்? அது என்ன பண்ணும்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த மழை நீர்ல என்ன பண்ணும்? நிலத்தில் இருக்கக்கூடிய மண் துகள்கள்லாம் அடிச்சு வரும். சரியா? அடிச்சு கொண்டு வரும். அந்த மாதிரி வரும்போது அந்த பாண்ட் லெவல் வாட்டர் பார்த்தீங்கன்னா அதனுடைய அடிப்பகுதி என்ன பண்ணும்? ஒரு தளர்வான லூஸான ஒரு மண் பார்த்தீங்கன்னா அங்க ஃபார்ம் ஆகும். அதுதான் அது the lead to a loose mud formation at the bottom of the bond அப்படின்னு சொல்றோம். சரியா? அதெல்லாம் அடிச்சுட்டு வந்து அந்த டைரக்டா எங்க கொண்டு வந்து விட்டுறோம்? அந்த சாயில்ல, அந்த குளத்துல பாண்ட் லெவல் வாட்டர்ல கொண்டு வந்து விட்டுறோம். அந்த மாதிரி விடும்போது அங்க என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மட் லெவல் சாயில் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சேரும் சகதியுமா எல்லாம் சொல்றோம்ல, அந்த மாதிரி ஒரு சாயில் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அங்க உருவாக ஆரம்பிச்சிருது. சரியா? அங்க உருவாக ஆரம்பிச்சிருது அப்படின்னு நம்ம சொல்றோம். தளர்வான மண் உருவாகி அங்க ஒரு பாத்தீங்கன்னா என்ன பண்ணா அந்த மாதிரி ஒரு
சேரும் போன்ற ஒரு அமைப்பு அங்க தோன்ற ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றோம். சரியா? Hence the rooted submerged hydrophytes begin to appear on the new substratum. சரியா? அதுக்கப்புறம் உனக்கு என்ன பண்ணும், அந்த குளத்துல அங்க வாழக்கூடிய தாவரங்கள்லாம் என்ன பண்ணும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வேறு ஊனி வளர ஆரம்பிச்சிடும். சரியா? வேறு ஊனி வளர ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்றோம். அதான் bottom of the bond அப்படின்னு சொன்னோம். And hence the rooted submerged hydrophytes beginning to the appear on the new substratum. சரியா? new substratum. அதுக்கப்புறம் என்ன பண்ணும், அதுக்கு ஏற்ற மாதிரி அங்க என்ன பண்ணும், root submerged hydrophytes இல்லையா, நீருக்குள்ள அந்த தாவரம் என்ன பண்ணும், மூழ்கி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா வேர்லாம் வந்து உருவாயிருக்கும். அந்த மாதிரி உருவாகி ஒரு ஹைட்ரோபைட்ஸ் பிளான்ட்டா அங்க ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி வரும்போது அங்க ஒரு நியூ சப்ஸ்ட்ரேட்டம் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருது. நியூ சப்ஸ்ட்ரேட்னா புதுசா தாவரங்கள் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலை அங்க உருவாக ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சரி, எக்ஸாம்பிள் அப்படின்னா பார்க்கும்போது கேரா எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க ஆக்சுவலா, கேரா, யூட்ரிகுலேரியா அண்ட் வாலிஸ்னேரியா, the finally hydrilla etc. இதெல்லாம் என்னது, some example for submerged plant stage. ஓகேவா? next the death and decay of this plants built up the substratum of the bond to become the shallow. ஓகேவா? என்ன சொல்றோம், shallow அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சரி, அது என்ன சார் பாத்தீங்கன்னா, இப்போ அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பிளான்ட்ஸ் எல்லாம் உனக்கு என்ன ஆகும், அப்படியே கொஞ்சமா டெத் ஆகும். டெத் ஆனதுக்கு அப்புறம் டீகே ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது இறந்து போய் அதுக்கப்புறம் என்ன பண்ணா, சிதைய ஆரம்பிச்சிடும், மக்கி போக ஆரம்பிச்சிடும் சொல்லலையா, அது மாதிரி சிதைஞ்சு போற டீகேனா சிதைஞ்சு போக ஆரம்பிக்கும். எங்க இஸ் ஒன் ஆஃப் த பாண்ட் லெவல் வாட்டர் சிஸ்டம். சரியா? அந்த குளத்து தண்ணிக்கு உள்ள அது டெத் ஆகி அதுக்கப்புறம் என்ன பண்ணும், அந்த மாதிரி டீகே ஆக ஆரம்பிச்சிடும். ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க என்ன ஆகுதுன்னா, புதுசா அங்க அந்த பர்டிகுலர் சப்ஸ்ட்ரேட்டம் லெவல்ல உனக்கு என்ன ஆகும், அந்த பகுதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமா, கொஞ்சமா அந்த பாண்ட் லெவல் வாட்டர் இருக்கு இல்லையா, அதோட சப்ஸ்ட்ரேட்டம் அடிப்பகுதி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுமா, டு பிகம் த ஷாலோ, அது எப்படி இருக்குமா, ஒரு ஆழமற்ற ஒரு பகுதியா கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்றோம். சரியா? and therefore this habitat now replaces another group of plants which are of floating type. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த பிளேஸ்ல ஹாபிடேட்னானது வாலிடம். சரியா? அந்த பர்டிகுலர் பிளேஸ் உனக்கு என்ன ஆகும், டைரக்டா வாட்டர் சர்ஃபேஸ்க்குள்ள மூழ்கி, சரியா, அங்க என்ன சொல்ற, habitat now replaces another group of plants which are of floating type னு சொல்றோம் இல்லையா. அது என்னன்னா, அந்த வாலிடத்துல நீருக்குள்ள என்ன பண்ணும், மூழ்கி தாவரம் என்ன பண்ணும், மிதக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது அங்க என்ன பண்ணுமா, அனதர் குரூப்னா வேறு வகையான தாவரங்கள்லாம் அங்க வந்து என்ன பண்ணுமா, குடியேற வந்துடும். அதான் அனதர் குரூப் ஆஃப் பிளான்ட்ஸ் சொல்றோம். அங்க வேற தாவரங்கள்லாம் வந்து என்ன பண்ணும், அந்த பகுதியில குடியேற ஆரம்பிச்சது, அந்த பகுதிக்குள்ள வளர ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்றோம். அந்த பகுதிக்குள்ள வளர ஆரம்பிச்சது. இதுதான் வந்து சப்மெர்ஜ்டு இந்த பிளான்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் சப்மெர்ஜ்டு ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஸ்டேஜ். இது ரொம்ப முக்கியமான ஒண்ணுதான். இது என்ன சார்னா, நீருள் மூழ்கி மிதக்கக்கூடிய ஒரு நிலை. சரியா? நீருள்ள மூழ்கி மிதக்கக்கூடிய ஒரு நிலை, அதாவது சப்மெர்ஜ்டு ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? சரி, இந்த ஸ்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி சார் பார்த்தீங்கன்னா, during this stage the depth of the bond will become almost 2 to 5 feet. சரிங்களா? இந்த தாவரம் ஆக்சுவலா இந்த சப்மெர்ஜ்டு ஃப்ரீ ஃப்ளோட்டிங் சொல்லலையா, நீருக்குள்ள மூழ்கி மிதக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகுன்னு இல்லையா, அது எப்படி சார் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இந்த பர்டிகுலர் ஸ்டேஜ்ல பாண்ட் லெவல் வாட்டர் இருக்கு இல்லையா, குளத்து தண்ணி, அந்த குளத்து தண்ணியோட ஆழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படி இருக்குமா, 2 to 5 அடியா இருக்கும். 2 to 5 அடி. ஓகேவா? அதான் 2 to 5 feet அப்படின்னு சொல்றோம். சரியா? நெக்ஸ்ட், hence the rooted hydrophytic plants and with floating large leaves start colonizing the pond. சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுனா, அங்க வந்து வேர் ஊன்றி என்ன பண்ணும், பிளான்ட் வந்து அந்த நீருக்குள்ள வளர ஆரம்பிச்சிடும். தாவரத்துடைய அந்த நீர்வாழ் தாவரத்துடைய ஹைட்ரோபைட்டிக் பிளான்ட் தானே, அந்த மாதிரி இருக்கனால என்ன பண்ணும், வேர் ஃபர்ஸ்ட் ஊன்ற ஆரம்பிச்சிடும். ஊன்ற ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம என்ன பண்ணும், the some large leaves, ஓகேவா, பெரிய இலைகள் வந்து என்ன பண்ணும், தோன்ற ஆரம்பிச்சிடும். அந்த தோன்ற ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம
அது எப்படி அங்க மிதக்கக்கூடிய வகையில, அதான் சொல்றது floating large leaves சொல்றோம், மிதக்கக்கூடிய வகையில அங்க உருவாயிருக்கும் அந்த குளத்துக்குள்ள. சரிங்களா? சரி, எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா எக்ஸாம்பிள், ஓகேவா? எக்ஸாம்பிள் அப்படின்னு நான் பார்க்கும்போது rooted floating plants like நிலம்போ, நிம்பையா and ட்ராஃபா. சரியா? நிலம்போ, நிம்பையா and ட்ராஃபா அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? இது எல்லாம் என்னது ஆக்சுவலா அங்க வாழக்கூடிய rooted floating plants அப்படின்னு சொல்றோம். rooted floating plants அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒண்ணு, இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? rooted floating plants அப்படின்னு சொல்றோம். நிலம்போ, நிம்பையா, ட்ராஃபா. சரிங்களா? சரி சார். and then some free floating species. next என்ன சொல்றோம்? some free floating species like azolla, lemna, wolffia and pistia are also present in this stage. சரியா? இப்போ இது தவிர ஒரு சில தாவரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றான்? free floating species-ஆ இருக்கு. மிதக்கக்கூடிய தாவர சிற்றினங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உனக்கு ஒன்று ரெண்டாங்க இருக்கும். வேரூன்றி மிதக்கக்கூடிய தாவர சிற்றினங்கள் அங்கே இருக்கும். அது என்னது? அசோலாவா இருக்கலாம், லெம்மாவா இருக்கலாம், என்னது லெம்னா அதுவா இருக்கலாம், உல்ஃபியாவா இருக்கலாம், பிஸ்டியாவா இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில தாவரங்களை அந்த ஸ்டேஜ்ல உனக்கு என்ன பண்ணும்? அங்க வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? நெக்ஸ்ட், பை டெத் அண்ட் டீகம்போசிஷன் ஆஃப் திஸ் பிளான்ட்ஸ் the further the bond becomes more shallow. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது பிளான்ட் என்ன பண்ணும்? டெத் அண்ட் டீகம்போசிஷன் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணும்? தாவரங்கள்லாம் டெத் ஆகி அதுக்கப்புறம் டீகம்போஸ் ஆக ஆரம்பிச்சிடும். சரியா? டீகம்போஸ் ஆக ஆரம்பிச்சிடும். என்ன பண்ணும்? சரிய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஆரம்பிச்ச உடனே குளத்தோடைய ஆழம் என்ன பண்ணும்? கொஞ்சம் கொஞ்சமா திரும்பவும் குறைய ஆரம்பிச்சிருது. சரியா? படிப்படியா என்ன பண்ணும்? குறைய ஆரம்பிச்சு. அதான் ஆஃப் திஸ் பிளான்ட்ஸ் further the bond becomes more shallow. அதிகமான அளவு என்ன பண்ணும்? திரும்பவும் ஆழம் வந்து குறைய ஆரம்பிச்சிருது. இதன் காரணமா என்ன சார் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, due to this reason the floating plant species is the gradually replaced by another species which makes new serial stage அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இப்போ என்ன ஆகும்? அடுத்த ஸ்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமா ஆழம் குறைஞ்ச உடனே அதுல அந்த ஹைட்ரோபைட் பிளான்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பிளான்ட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே என்ன ஆகும்? படிப்படியா அந்த பிளான்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிற இனங்களா மாற ஆரம்பிச்சிடும். அனதர் பிளான்ட்டா மாற ஆரம்பிச்சிடும். இது வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டேஜ்ல கடைசியா நடக்கூடிய ஒரு நிலையா இருக்கு. சரியா? இது வந்து ஒரு நியூ சீரியல் ஸ்டேஜ், புதுசா ஒரு நிலையானதுங்க உருவாக ஆரம்பிச்சிருது. ஓகேவா? அதுதான் அங்க கொடுத்துருக்கிறது, வேற ஒன்றும் இல்லை. இதை ஞாபகம் வச்சுங்க. சரி, நெக்ஸ்ட் ரீட் ஸ்வோப் ஸ்டேஜ். அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அது என்ன சார் ரீட் ஸ்வோப் ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, நாணர் சதுப்பு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஆக்சுவலா நாணர் சதுப்பு நிலை. ஓகேவா? இட் இஸ் ஆல்சோ கால்ட் அன் ஆம்பிபியஸ் ஸ்டேஜ். சரியா? ஆம்பிபியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆம்பிபியஸ் என்னது? இருவாழ்விகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இருவாழ்விகள் என்னது? ஆக்சுவலா சாயில்லையும் இருக்கும், அதே மாதிரி வாட்டர் லெவல்லையும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ், அதுதான் ஆம்பிபியஸ் ஸ்டேஜ். நீர்நில வாழ்வன அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா. சரியா? ஆம்பிபியஸ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்டேஜ் என்ன சொல்றோம்? ஆம்பிபியஸ் ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட், during this stage rooted floating plants are replaced by plants which can live successfully in aquatic as well as aerial environment. அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இப்போ இந்த பிளான்டோடைய ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுவோம்? ஆம்பிபியஸ் ஸ்டேஜ்னு சொன்னோம் இல்லையா, நீர்ல நிலத்துல வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இங்க வந்து இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த பிளான்ஸ் அப்படின்னு நான் பார்க்கும்போது இதுல இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா ரூட்டட் ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ் சொல்றோம் இல்லையா, வேற ஊனி அப்புறம் என்ன பண்ணோம்? தண்ணிக்கு மேல மிதக்கூடிய தாவரங்களா இருக்கும். இந்த தாவரங்கள் என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அந்த தாவரங்கள் வேறு ஒன்று மிதக்கூடிய தாவரமா இருந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? பிற அதாவது என்ன சொல்றான்? இந்த replaced by plants which can live successfully in aquatic சொல்லியா as well as for aerial environment சொல்றோம். இங்க என்ன நடக்குதுன்னா இந்த தாவரத்தோட ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர் ஊன்றி மிதக்கூடிய தாவரங்களா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்? அந்த பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா எனி அதர் பிளான்ஸா அங்கே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும், மாற ஆரம்பிச்சிடும். சரியா? மாற ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அதுதான் அங்கே நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாம இந்த சூழ்நிலையில நீர்லயும் உனக்கு நிலத்திலயும் என்ன பண்ண உனக்கு ஈஸியா அந்த பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமா வாழும். சரியா? சக்சஸ்ஃபுல்லி இன் அக்வாட்டிக் as well as aerial environment இல்லையா, வாட்டர் சர்ஃபேஸ்லயும் லேண்ட் சர்ஃபேஸ்லயும் ஈஸியா வாழக்கூடிய ஒரு பர்டிகுலர் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட்ஸ்க்கு ஃபார்ம் ஆகணும். சரியா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டைஃபா. எக்ஸாம்பிள் சொல்றோம்
டைஃபா, பிராக்மிட்டிஸ், அடுத்தது Sagittarium and Scripus இந்த மாதிரி some examples எல்லாம் இதை ஞாபகம் வச்சுக்கணும், இது முக்கியமானது. ஓகேவா? நெக்ஸ்ட் at the end of this stage water level is very much reduced, making it unsuitable for the continuous growth of amphibious plant அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இப்போ உனக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய கடைசி நிலைக்கு நம்ம வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் கடைசி நிலைக்கு நம்ம வந்துட்டோம். இந்த கடைசி நிலையில என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஜில் அங்கே நீருடைய அந்த வாட்டர் லெவல் இருக்கு இல்லையா, அந்த வாட்டர் லெவல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு. சரியா? அந்த வாட்டர் லெவல் பார்த்தீங்கன்னா அதிகமாக குறைய ஆரம்பிச்சிச்சு. அந்த மாதிரி குறையும் போது அது என்ன ஆகும், தாவரங்கள் வந்து தொடர்ச்சியாக அங்கே வாழ்றதுக்கு ஏற்ற ஒரு சூழ்நிலை அங்கே இருக்கிறது கிடையாது. சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன், மேக்கிங் இட் அன்சூட்டபிள் ஃபார் த கண்டினியூஸ் growth ஆஃப் amphibious plant. சரியா? நீர் நிலத்திலே வாழக்கூடிய தாவரங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தொடர்ச்சியாக வளருவதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலை அங்கே உருவாகாது. இதை ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் மார்ஸ் மிடோ ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று தான், மார்ஸ் மிடோ ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றது. ஆக்சுவலாக அப்படின்னா என்ன சார் பார்த்தீங்கன்னா, சதுப்பு புல்வெளி தாவர நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக when the bond becomes slowed, சரியா, becomes for the slowed அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக due to decreasing water level, the species of Cyperaceae and Phoeaceae such as Carex, Juncus, Cypress, Heliocaris, the colonies the area. ஓகேவா? இப்போ இங்கே ஆக்சுவலாக இந்த பர்டிகுலர் ஸ்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது வாட்டர் லெவல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகுது. குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணியோடைய லெவல் என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி குறைய ஆரம்பிக்கும் போது அங்கே ஒரு சில தாவரங்கள் மட்டும் என்ன பண்ணுமா, பிளான்ட்ஸ் மட்டும் வாழக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது. அதாவது அந்த தாவரங்கள் வந்து அந்த பகுதியில் வாழ்வதற்கேற்ற ஒரு சூழல் உருவாகுது. அதுதான் அது இந்த சைப்ரேசி, ஃபோயேசி, சரிங்களா? அதே மாதிரி கேரெக்ஸு, ஜன்கஸ், சரியா, சைப்ரஸ், எலியோகெரிஸ், இந்த மாதிரி 1 or 2 பிளான்ட்ஸ்லாம் என்ன பண்ணும், அந்த பர்டிகுலர் பிளேஸில் அங்கே ஃபஸ்ட்டு அந்த பிளேஸில் போயிட்டு க்ரோத் ஆக ஆரம்பிச்சிருது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு they form mud-like vegetation with the helps of their much branch root system. சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணா mud-like அப்படின்னு சொல்றோம். சரியா? mat-like அப்படின்னு சொல்றோம். சரியா? they form a mat-like vegetation அப்படின்னு சொல்றோம். மேட்னா ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும், மேட் தெரியும். என்ன மேட்னது, அந்த பர்டிகுலர் பிளேஸில் நம்ம வீட்டில் பாயெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி பாய் விரிச்ச மாதிரி இருக்கும். அதான் மேட் லைக் சொல்கிறது. ஆக்சுவலாக மேட் லைக் வெஜிடேஷன் அப்படின்னு சொல்கிறது. சரியா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் தேர் மச் பிரான்ச் ரூட் சிஸ்டம். சரியா? பாய் விரிக்கிற மாதிரி இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய பிளான்ட் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், அங்கே அந்த தாவரத்தில் வேர் தொகுப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகவும் ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அண்ட் this leads to an absorption and loss of large quantity of water அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஆக்சுவலாக என்ன ஆகுனா, அந்த ரூட் ஃபார்ம் ஆச்சு இல்லையா, அந்த ரூட் ஃபார்ம் ஆன உடனே அது என்ன பண்ணுன்னா, நீரை வந்து என்ன பண்ணும், வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த வாட்டர் வந்து என்ன பண்ணும், அதிகமான அளவு அப்சர்வ் பண்ணும். சரியா? நீரை வந்து அதிகமான அளவு அப்சர்வ் பண்ணும். அதே சமயத்தில் உனக்கு என்ன ஆகுனா, அது வாட்டர் வந்து அதிகமான அளவு லாஸ் ஆகிறதுக்கும் அந்த ஒரு சூழ்நிலை வந்து வழிவகுக்குது. சரியா? அதான் the loss of large quantity of water அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? நெக்ஸ்ட் at the end of this stage the soil becomes dry and the marshy vegetation disappears gradually and leads to shrub stage. அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இந்த ஸ்டேஜோடைய ஃபைனல் அப்படின்னு நாம் பார்க்கும்போது, அதாவது எண்ட் ஆஃப் தி ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய அந்த சாயில் இருக்கு இல்லையா, அந்த சாயில் அப்படின்னு நான் பார்க்கும்போது அது எப்படி இருக்கும்,
அந்த சாயிலுடைய போர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆகிருக்கும். சரியா, சாயில் எப்படி இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஒரு மார்சி வெஜிடேஷன் சொல்கிறோம். மார்சி வெஜிடேஷன் அந்த சூழ்நிலையில் வளரக்கூடிய ஒரு தாவரங்கள். ஓகேவா, அந்த மாதிரி மார்சி வெஜிடேஷன் டிஸப்பியர்ஸ் கிராஜுவலி அப்படின்னு சொல்லுவோம். சதுப்பு நில தாவரங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே கிராஜுவலாக உனக்கு என்ன பண்ணுவோம், டிஸப்பியர் ஆக ஆரம்பிச்சிடும், மறைய ஆரம்பிச்சு அடுத்து என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பர்டிகுலர் பிளேஸில் ஸ்ரப் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது புதர் செடிகள் அப்படிங்கிறது என்ன பண்ணுவான், கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே புதுசாக உருவாக ஆரம்பிச்சிடும். ஓகேவா, இதுதான் இது இந்த ஸ்டேஜோடைய எண்டு. ஓகேவா, மார்ஸ் மிடோ ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா, மார்ஸ் மிடோ ஸ்டேஜ் சதுப்பு புல்வெளி நிலை அப்படின்னு நம்ம சொல்றது. ஓகேவா, நெக்ஸ்ட் சிரப் ஸ்டேஜ். நெக்ஸ்ட் என்னது, சிரப் ஸ்டேஜ் சொல்லுவோம். அதான் புதர் செடி நிலை அப்படின்னு நம்ம சொல்றது, சிரப் ஸ்டேஜ் சொல்றது ஆக்சுவலா. சரியா, as the disappearance of marshy vegetation continues, soil becomes dry. இந்த பர்டிகுலர் பிளேஸ்ல இருக்கக்கூடிய அந்த சாயில் அப்படி நம்ம பார்க்கும்போது அது எப்படி இருக்கும், மார்சி வெஜிடேஷன் கண்டினியூஸ் சொல்றோம். சதுப்பு நிலம், மார்சி பிளேஸ்னா என்னது, மார்சினா சதுப்பு நிலம். ஓகேவா, அந்த சதுப்பு நிலத்துல வாழக்கூடிய தாவரங்கள் அப்படிங்கிறது உனக்கு என்ன பண்ணும், தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா கண்டினியூவா உனக்கு என்ன ஆகும், டிஸப்பியர் ஆக ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சிடும். அந்த மறையறதுனால என்ன பண்ணும், அங்க இருக்கக்கூடிய சாயிலும் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை ஆக ஆரம்பிச்சிருது, கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை ஆக ஆரம்பிச்சிருது. ஓகேவா, இதுதான் இந்த ஸ்டேஜோடைய important role. ஓகேவா, next hence these areas are now invaded by terrestrial plants like shrubs, salix and cornus and tree ஒரு சில மரம் இருக்கும், அது என்னன்னா பாப்புலஸ் அண்ட் அல்னஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா, இப்போ சாயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆச்சு. ட்ரை ஆன அந்த பகுதியில் என்ன பண்ணணும்னா டெரஸ்ட்ரியல் பிளான்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர ஆரம்பிச்சிடும். டெரஸ்ட்ரியல் பிளான்ட் வந்து நிலத்தில் வாழக்கூடிய தாவரங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வளர ஆரம்பிச்சிடும். அந்த பிளான்ட்ஸ் என்னவா இருக்கும், ஸ்ரப் பிளான்ட்டாக இருக்கும். என்ன பிளான்ட்டாக இருக்கும், ஸ்ரபீசியஸ் பிளான்ட்டாக தான் இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சாலிக்ஸ் அண்டு கார்னஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அந்த பர்டிகுலர் பிளேஸில் 1 or 2 பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சம் ட்ரீயாக இருக்கும். அந்த ட்ரீக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாப்புலஸ் அண்ட் அல்னஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். சரியா, நெக்ஸ்ட் திஸ் பிளான்ட்ஸ் அப்சர்வ் லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் அண்ட் மேக்ஸ் த ஹேபிடேட் ட்ரை. ஓகேவா, இப்போ அந்த பிளேஸ்ல இருக்கக்கூடிய அந்த பிளான்ட்ஸ் அப்படின்னா என்ன பண்ணும், அங்கே வாழக்கூடிய அந்த பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான அளவு என்ன பண்ணும், வாட்டர் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும், நீரை வந்து உறிஞ்ச ஆரம்பிச்சிடும். சரிங்களா, அது மட்டும் இல்லாம அந்த நீரை உறிஞ்சும் போது அந்த பர்டிகுலர் ஹேபிடேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், அது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வாட்டரோட லெவல் அப்படிங்கிறது அதிகமாக இருந்தாலும் அந்த பர்டிகுலர் பிளேஸ் பார்த்தீங்கன்னா அங்கே வாழக்கூடிய பிளான்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆகிற மாதிரி தான் இருக்கும். சரியா, வறண்ட ஒரு சூழ்நிலை அங்கே பார்த்தீங்கன்னா உருவாகிருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் ஃபர்தர் த அக்குமுலேஷன் ஆஃப் ஹியூமஸ் with a rich flora of microorganism produce the minerals and into the soil and ultimately favoring the arrival of new tree species in this area அல்லது இந்த ஏரியா. இப்போ இதுல ஃபர்தரா உனக்கு இந்த ஸ்டேஜ்ல என்ன சார் நடக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டேஜ்ல ஃபர்தரா என்ன சார் நடக்கும் பாத்தீங்கன்னா, இங்க நிறைய பாத்தீங்கன்னா பிளான்ட்லாம் பாத்தீங்கன்னா உனக்கு என்ன ஆகும், ப்ரொடியூஸ் ஆகும். சரியா, நிறைய பிளான்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இந்த ஃப்ளோரா தாவரம் சொல்ல இல்லையா, ரிச் ஃப்ளோரா ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னு சொல்ல முடியா, அதிகமான அளவு வளரக்கூடிய நுண்ணுயிரி இருக்கக்கூடிய ஒரு பிளேஸாக அது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அக்குமுலேஷன்ஸ் ஆஃப் ஹியூமஸ் சொல்ல முடியா, மக்கு பொருள்கள், அந்த மக்கு பொருள்ல என்ன பண்ணுவோம், மண்ணில் சாயில் இருக்கு இல்லையா, அந்த சாயில் சர்ஃபேஸில் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது உனக்கு என்ன பண்ணும், அந்த ஹியூமஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அங்கே ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சு மண்ணில் பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன ஆகுனா அந்த பர்டிகுலர் பிளேஸில் அது வந்து பார்த்தீங்கன்னா சம் மினரல்ஸோடைய லெவல் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ண மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். மினரல்ஸோடைய லெவல், மினரல்ஸ்னது கனிம வளத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி அந்த சாயில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிருக்கும். சரியா, இந்த மாதிரி ஃபார்ம் ஆகி ஃபைனலாக உனக்கு என்ன ஆகும், அங்கே சோ மெனி நியூ ட்ரீ ஃபீஸஸ் அப்படிங்கிறது அந்த ஏரியாவில் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாகி வளர ஆரம்பிச்சிடும். சரிங்களா, அதுதான் ultimately favoring this arrival of the new area, the species in the area அப்படின்னு சொல்றோம். நியூ ஏரியா என்ன சொல்றோம், favoring the arrival of new tree species in the area அப்படின்னு சொல்றோம். புதுசா தாவரங்கள்லாம் அங்கே என்ன பண்ணோம், மர இனங்கள்லாம் உருவாக ஆரம்பிச்சிடும். அந்த உருவாகி அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூழல் அங்கே ஃபார்ம் ஆகும். சரியா, அதுதான் அந்த
ஸ்ரப் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். புதர் செடியோட கடைசி ஸ்டேஜ். ஓகேவா? சரி, அடுத்தது ஃபாரஸ்ட். அடுத்து என்னது? ஃபாரஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த ஃபாரஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி சார் பார்த்தீங்கன்னா, இது ஃபாரஸ்ட்னாவே உனக்கு தெரியும், காடு. சரியா? அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த அல்லது இட் இஸ் த கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி ஆஃப் ஹைட்ரோசீர். சரியா? இந்த நீரில் வாழக்கூடிய தாவரங்கள் இருக்கு இல்லையா, அந்த தாவரத்துடைய வழிமுறை வளர்ச்சியுடைய உச்ச நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது? இந்த ஃபாரஸ்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது தான். சரியா? கடைசி நிலை. ஓகேவா? நெக்ஸ்ட், a variety of trees invade the area and develop any one of the diverse type of vegetation. சரியா? the variety of trees, இங்கு வாழக்கூடிய அந்த நிலையில, அதாவது இந்த ஃபாரஸ்ட் ஸ்டேஜ்ல வாழக்கூடிய பல்வேறு வகையான டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீ இருக்கு இல்லையா, அந்த மரங்கள், அது எல்லாம் என்ன பண்ணோம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்து அங்க என்ன பண்ணா ஒரு குரூப்பா ஃபார்ம் ஆகி அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வகையான தாவர தொகுப்பு நிலையை உருவாக்கிறோம். அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தாவர தொகுப்பு நிலையை அங்க உருவாக்கிறோம். அதான் சொல்றோம், the tree invade area develop any one of the diverse type of vegetation. ஏதாவது ஒரு சில தாவரங்கள் அங்க இருக்குன்னா அந்த தாவரம் என்ன பண்ணும், அதே மாதிரி தாவரத்துடைய நிலையை அங்க அதிகமான அளவு உருவாக்க ஆரம்பிச்சிரும். சரிங்களா? மரங்கள் வந்து அதிகமா வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உருவாக ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது the temperate mixed forest சொல்றோம். அதாவது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்றோம், அங்கு வளரக்கூடிய தாவரங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஒரு குளிர்மண்டல கலப்பு காடா இருக்கும். சரியா? மிக்ஸ்டு ஃபாரஸ்ட் சொல்றோம், கலப்பு காடு மாதிரி தோன்ற ஆரம்பிச்சிடும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அல்மஸ், ஏசர், அடுத்து பார்த்தீங்கன்னா குர்கஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சம் எக்ஸாம்பிள் ஃபாரஸ்ட் ஸ்டேஜில். ஓகேவா? நெக்ஸ்ட் த ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். நெக்ஸ்ட் என்னது? த ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட், வெப்பமான பகுதியில் வாழக்கூடிய ஒரு சில தாவரங்கள் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்டோகார்பஸ், என்ன சொல்றோம், ஆர்டோகார்பஸ் அண்ட் சின்னமோபம். சரியா? சின்னமோபம் அப்படின்னு சொல்றது. அண்ட் த ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட், அதாவது வெப்பமான பகுதியில் காணக்கூடிய இலையுதிர் காடுகள் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேம்பு அண்ட் டெக்டோனா. சரியா? பேம்பு ட்ரீயோட தெரியும், மூங்கில் தெரியும். அதே மாதிரி டெக்டோனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா தேக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் ஆக்சுவலாக அங்கே ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக அங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேவா? சரி, இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட், இந்த 7 stages of hydrosere succession, the stage 1 is occupied by the pioneer community. இந்த நிலையில நம்ம பார்க்கும்போது 7 நிலைகள் இருந்தாலும் அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்னவா இருக்கும், the pioneer community தான் இருக்கும். pioneer community முன்னோடி குழுமமாக தான் அங்க தாவரம் வந்து ஃபர்ஸ்ட் ஆக்குபை பண்ணிருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட், while the stage 7 is occupied by the climax community, அந்த 7வது நிலை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமா, தான் உச்சகட்ட நிலையில அந்த தாவரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிடும். சரிங்களா? நெக்ஸ்ட், the stages 2 to 6 are occupied by the serial communities. சரிங்களா? 2, 6 அந்த ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அதுல மட்டும் என்ன பண்ணுமா, அந்த நிலைகள் பார்த்தீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல தொடங்கி படிநிலை தொடங்கி அதுக்கப்புறமா தான் கண்டினியூவா பார்த்தீங்கன்னா அந்த குழுக்களானது, அந்த குழுமமானது, தாவர குழுமமானது அங்க ஃபார்ம் ஆயிருக்கும். சரியா? அதனால சொல்றோம் இந்த ஆக்குபைட் பை த சீரியல் கம்யூனிட்டிஸ் நம்ம சொல்றோம். சரியா? கண்டினியூவா உனக்கு அங்க ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். ஹைட்ரோசீர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று, இதை ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் டயக்ராம். இதனுடைய டயக்ராம் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பைட்டோபிளாங்க்டான் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுது. பைட்டோபிளாங்க்டான் ஸ்டேஜ் அப்படிங்கிறது, இந்த பைட்டோபிளாங்க்டான் ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஆக்சுவலாக இதுதான். ஃபர்ஸ்ட் டயக்ராம் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராமில் பைட்டோபிளாங்க்டான் ஸ்டேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் சாயில் லெவல் வாட்டர் இருக்கு இல்லையா, அதாவது பாண்ட் லெவல் வாட்டர் இருக்குல்ல, அந்த பாண்ட் லெவல் வாட்டருக்குள்ள தண்ணி இருக்கும் அந்த மாதிரி. சரியா? ஃபுல்லாக இது என்ன பண்ணோம், தண்ணி, அது குளத்து தண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். அதுதான் பைட்டோபிளாங்க்டான் ஸ்டேஜ் சொல்றது. செகண்ட் பார்த்தீங்கன்னா சப்மெர்ஜ்டு பிளான்ட் ஸ்டேஜ். ஒரு சில தாவரங்கள் மட்டும் என்ன பண்ணுவாங்க, குடியேற ஆரம்பிக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் இந்த சப்மெர்ஜ்டு ஸ்டேஜ் செகண்ட். அடுத்து தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சப்மெர்ஜ்டு ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஸ்டேஜ். ஒரு சில தாவரம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், நீர்ல மூழ்கி மிதக்கக்கூடிய நிலையில் இருக்கும். அந்த மாதிரி ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்றது. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் இருக்கும். அடுத்து ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ரீட் ஷோப் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அது என்னன்னா 1 or 2 பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும்,
அந்த சாயிலுடைய பகுதியில் சேலோ சாயிலாக ஃபார்ம் ஆயிருக்கும் இல்லையா, சேரு சகதியமாக அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் 1 or 2 பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிருக்கும். அது என்ன பண்ணும், இந்த மாதிரி வாட்டருக்கு மேலே க்ரோத் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா, அதுதான் அந்த 4th ஒன். நெக்ஸ்ட் 5th ஒன் பார்த்தீங்கன்னா மார்ஸ் மிடோ ஸ்டேஜ் சொல்லுவோம். மார்ஸ் மிடோ ஸ்டேஜ் இங்கே என்ன பண்ணோம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணும், அந்த மாதிரி நிறைய பிளான்ஸ்லாம் அந்த சதுப்பு நிலத்தில் வளர்க்கிறதுக்கு ஏற்ற ஒரு தாவரங்களாக உருவாகிடும். அந்த மாதிரி புல்வெளி தாவரங்கள்லாம் உருவாக ஆரம்பிச்சிடும். அதுதான் மார்ஸ் மிடோ ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, நெக்ஸ்ட் ஸ்ரப்னு ஸ்டேஜ்னு சொல்லுவோம். ஸ்ரப்னா உனக்கு தெரியும், புதர் செடி. இந்த மாதிரி நிறைய என்ன பண்ணுவோம், புதர் செடிகள்லாம் உங்களுக்கு அந்த ஸ்டேஜில் குளத்தில் உருவாக ஆரம்பிச்சிடும். ஃபைனலாக அந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஃபாரஸ்ட், காடுகள் நிறைந்த ஒரு பகுதி மாதிரி. இந்த மாதிரி நிறைய தாவரங்கள் மிக்ஸ்டு பிளான்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகி அந்த ஃபாரஸ்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறதாங்க உருவாக ஆரம்பிச்சிடும். சரிங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டயக்ராம் நீங்கள் என்ன பண்ணுறப்பா வரைஞ்சிடணும். சரிங்களா, இது என்னது ஹைட்ரோசீருக்கான ஒரு சிம்பிளான ஒரு டயக்ராம். ஓகேவா, ஹைட்ரோசீருக்கான ஒரு சிம்பிளான டயக்ராம் தான். டயக்ராமேட்டிக் ரீப்ரசன்டேஷன் ஷோஸ் டிஃபரண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் ஹைட்ரோசீர். ஓகேவா, டயக்ராம் ப்ளஸ் தியரி ரெண்டுமே இதுக்கு எழுதி ஆகணும். இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட், significance of plant succession. significance of plant succession அப்படி சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, அதாவது தாவர வழிமுறை வளர்ச்சியுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதா. சரிங்களா, சரி, the succession is a dynamic process. succession is one of the dynamic process. இந்த தாவர நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், இயங்கு நிலையில தான் இருக்கும். டைனமிக், இயங்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கும். சரிங்களா, and hence an ecologist can assess and study the serial stages of the of a plant community found in a particular area. இப்போ இங்கே இருக்கக்கூடிய பிளான்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸில் மட்டும்தான் என்ன பண்ணும், அந்த பிளான்ட்டோடைய கம்யூனிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணும். சரிங்களா, அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் பிளேஸில் என்னென்ன பிளான்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணணும், அசஸ் பண்ணணும். ஓகேவா, அதுக்கு யார் யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம இங்கே, சம் ஈகாலஜிஸ்ட், சுற்றுச்சூழலியலாளர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்கள நம்ம வச்சு என்ன பண்ணுறோம், என்னென்ன பிளான்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே அசஸ் பண்ணுறோம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணோம், இந்த ஸ்டடி த சீரியல் ஸ்டேஜஸ்ன்னு சொல்லணும் இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணோம், அந்த படிநிலை அப்படிங்கிறது என்ன பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்க ஆரம்பிச்சு அது என்ன பண்ணோம், அந்த சீரியல் ஸ்டேஜில் பிளான் கம்யூனிட்டி பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த பர்டிகுலர் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய பிளான்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அதை ஸ்டடி பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக இது யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது யூஸ் ஆகுது. ஓகேவா, அதனால இது இம்பார்ட்டண்டான ஒரு சிக்னிஃபிகன்ஸ். நெக்ஸ்ட்டு, த நாலேஜ் ஆஃப் ecological succession helps to understand the controlled growth of one or more species in a forest. அப்படின்னு சொல்றோம். சரிங்களா, இப்போ இங்க இருக்கக்கூடிய ஈகாலஜிக்கல் சக்சஷன் அப்படின்னு பார்க்குறோம். சுற்றுச்சூழலில் அந்த என்வரான்மெண்டல் கண்டிஷன் இருக்குன்னு ஒரு உதாரணத்துக்கு ஈகோ சிஸ்டம் இருக்குன்னா அங்கே அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில தாவரங்கள் மட்டும்தான் என்ன பண்ணும், வளர்ச்சி அடைந்து வரும். அதை பற்றிய நாலேஜ் பவர் அப்படிங்கிறது பட்சத்தில் நமக்கு தேவை. நமக்கு தேவை. சரி, அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, என்ன பண்ணோம், அங்கே இருக்கக்கூடிய அந்த பிளான்ட்ல என்ன பண்ணோம், அந்த ஃபாரஸ்ட்டுன்னு வச்சுக்கோ, அந்த ஃபாரஸ்ட்ல எல்லாம் ஒன்றோ அல்லது அதுக்கு மேற்பட்ட தாவரங்கள், ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட தாவரம், அதான் growth of one அல்லது more species in a forest நம்ம கொடுத்துருக்கு. ஓகேவா, அந்த காடு இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த காட்டில் ஒன்றும் அல்லது அதுக்கு மேற்பட்ட தாவர சிற்றினங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணா, ஒரு கட்டுப்பாட்டான வளர்ச்சியை புரிவதற்கு ஏற்ற மாதிரி ஒரு சூழல் அங்கே உருவாகும். அதான் கண்ட்ரோல்டு growth அப்படின்னு சொல்றது. சரியா, ஒரு கட்டுப்பாடான வளர்ச்சியை புரிவதற்காக என்ன பண்ணுவோம், அங்கே தாவரங்கள் வந்து உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்றோம். சரிங்களா, நெக்ஸ்ட், த யூட்டிலைசிங் த நாலேஜ் ஆஃப் சக்சஷன் ஈவன் டேம் can be protected by preventing siltation. சரிங்களா, அது ரொம்ப முக்கியமான ஒன்று. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the utilizing the knowledge of succession. சரியா, knowledge of succession, வழிமுறை வளர்ச்சியை பற்றிய அறிவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பாக வேணும். அதை பயன்படுத்துவதற்கான அறிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரிவென்டிங் ஆஃப் சில்டேஷன் ஒரு வேர்டு இல்லையா, அப்படின்னா வண்டல் படிவு, வண்டல் மண் சொல்கிறோம் இல்லையா, அந்த வண்டல் படிவுகள் இருந்து என்ன பண்ணலாம், அந்த மண்ணெல்லாம் அடிச்சுட்டு வரும்போது என்ன பண்ணோம், டேம் இருக்குன்னு வச்சுக்கோ, அணைகள், அந்த அணைகள்லாம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அதுக்காகவும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சரிங்களா, அண்ட் இட் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன் about the techniques to be used during reforestation and afforestation. சரிங்களா, இங்கே என்ன பண்ணுறோம், ரீஃபாரஸ்டேஷன் அண்ட் அஃபாரஸ்டேஷன் சொல்கிறோம் இல்லையா, காடுகளை என்ன பண்ணுறோம், மீட் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா புதுசாக காடுகளை வளர்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஒரு சில டெக்னிக்ஸ் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஒரு சில டெக்னிக்ஸ் பற்றிய அந்த இன்ஃபர்மேஷன், தகவல்கள் வந்து நமக்கு
கண்டிப்பாக தெரியணும். அது வந்து தெரியறதுக்கு இது ரொம்ப முக்கியமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரிங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. ஓகேவா? நெக்ஸ்ட் இட் ஹெல்ப்ஸ் இன் மெயின்டெனன்ஸ் பாஸ்டரஸ். மெயின்டெனன்ஸ் ஆஃப் பாஸ்டரஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்டரஸ்னு ஆக்சுவலாக மேய்ச்சல் நிலங்கள். ஓகேவா? அந்த மேய்ச்சல் நிலங்களை நம்ம என்ன பண்ணுறோம், மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? உதவி புரியுது அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு the plant succession helps to maintain species diversity in an ecosystem. சரியா? ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று இதுவும். plant succession helps to maintain species diversity in ecosystem. சரிங்களா? அந்த டைவர்சிட்டி இன் ஈகோசிஸ்டம் இல்லையா, உயிரினுடைய உயிரி பன்ம நிலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது சூழல் மண்டலத்தில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இது என்ன பண்ணுறான், மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அங்கே இருக்கக்கூடிய ஸ்பீசிஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? Next, some patterns of diversity during succession are influenced by resources availability and disturbance by various factors. அப்படின்னு நம்ம சொல்றோம். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டர்ஸ் ஆக்சுவலா. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பர்டிகுலர் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைவர்சிட்டி இருக்குன்னு வச்சுக்கோ, உயிர்கள் வாழக்கூடிய அந்த சூழ்நிலை அப்படிங்கிறது அங்கே எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணோம், அந்த தாவரத்துடைய வளர்ச்சி அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணோம், உயிரி பன்ம தன்மை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பன்மத்தன்மையோட தாக்கத்திலிருந்து தாவரங்கள் வந்து என்ன பண்ணும், பாதுகாக்கப்படணும். அப்போ பாதுகாக்கப்படணும்னா என்னன்னா, அங்கே இருக்கக்கூடிய பிளான்டோடைய லெவல் அல்லது சாயிலோட லெவல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோ, அது என்ன பண்ணும், அங்கே என்ன கிடைக்குதோ அது கிடைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணும், அந்த தாவரத்துடைய நிலை அங்கே வளர ஆரம்பிக்கணும். அப்போ சப்போஸ் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், சம் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகலாம். டிஸ்டர்பன்ஸ்னா என்னது, ஏதாவது ஒரு சில இடையூறுலாம் ஏற்படலாம். எப்போ அந்த பிளான்டோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரொடியூஸ் ஆகும்போது அப்போ என்ன பண்ணணும்னா, அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பயோடைவர்சிட்டியாக அங்கே அல்லது டைவர்சிட்டியாக அங்கே என்ன பண்ணணும், நம்ம அந்த பிளேஸில் நம்ம ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன் யூஸ் பண்ணி அந்த டைவர்சிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த பிளான்ட்ஸ்லாம் என்ன பண்ணணும், டிஸ்டர்பன்ஸ் ஆகாமல் அதிலிருந்து நம்ம பாதுகாக்க முடியும். எப்படி டிஸ்டர்பன்ஸ் ஆகும், சம் வேரிஸ் ஃபேக்டர்ஸ், பல காரணிகளில் வந்து என்ன பண்ணலாம், பல்வேறு காரணிகளால் அங்கே இடையூறு ஏற்படும். அந்த இடையூறு அப்படிங்கிறது ஏற்படும் போது தாவரத்தை நம்ம பாதுகாக்கணும், தாக்கத்திலிருந்து உள்ளாகாததை நம்ம என்ன பண்ண காக்கணும். சரியா? அது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டர்ஸ். அண்ட் அனதர் ஒன், the primary succession involves in the colonizations of habitat of an area divide of life அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இது என்ன சார் பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த பர்டிகுலர் பிளேஸ் இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சார் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரைமரி சக்சஷன் நம்ம சொல்லியிருக்கோம், பிரைமரி சக்சஷன் ஆஃப் பிளான்ஸ். இப்போ எங்கள் முதலாம் நிலை வழிமுறை வளர்ச்சி அப்படிங்கிறது எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேர் ஆர் ஒன்லி இன்வால்விங் த காலனைசேஷன். சரிங்களா? உயிரினங்கள் இல்லாத, அது என்னது, த இன்வால்வ்ஸ் த காலனைசேஷன்ஸ் ஆஃப் த ஹேபிடேட் ஆஃப் அன் ஏரியா டிவைட் ஆஃப் லைஃப்னு கொடுத்துருக்கு இல்லையா, உயிரினங்களே இல்லாத ஒரு வாழ்விட பகுதியில் என்ன பண்ணுறோம், புதுசாக ஒரு சில தாவரங்கள் வந்து குடியேற ஆரம்பிச்சிடும். அது காலனைசேஷன்னா அது புதுசாக வந்து தாவரங்கள் குடியேற ஆரம்பிச்சு அது பிரைமரி சக்சஷனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுல இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட், த செகண்டரி சக்சஷன் த இன்வால்வ்ஸ் த ரீஎஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பிளான்ட் கம்யூனிட்டி இன் டிஸ்டர்ப்டு ஏரியா அல்லது ஹேபிடேட். ஓகேவா? ரொம்ப முக்கியமான ஒன்று ஆக்சுவலாக இது. இப்போ 1 or 2 பிளேஸில் பார்த்தீங்கன்னா சம் பிளான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், அந்த பர்டிகுலர் பிளேஸை பேஸ் பண்ணி சம் பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் ஆகிருக்கும். ஓகேவா? சேதம் அடைஞ்சிருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த ஹேபிடேட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, வாழிடம், அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம், அந்த பிளான்டோடைய கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி திரும்பவும் உருவாக்குற மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். சரியா? அதான் ரீஎஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு தாவர குழுமத்தை திரும்ப என்ன பண்ணுறான், மறுசீரமைப்பு செஞ்சு உருவாக்கணும். அந்த மாதிரி உருவாக்குறதுக்காக இந்த செகண்டரி சக்சஷன் அப்படிங்கிறது ஆக்சுவலாக இங்கே யூஸ் ஆகுது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, ஃபாரஸ்ட் அண்டு வெஜிடேஷன் that we come across all over the world are the result of plant succession. சரி, இப்போ ஃபைனலாக நம்ம என்ன சார் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபாரஸ்ட் இருக்கு இல்லையா, ஃபாரஸ்ட் ப்ளஸ் வெஜிடேஷன், தாவரங்கள், அந்த காடும் அதேமாரி தாவரங்களும் என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்குறோம். அதை பார்க்கும்போது எப்படி எல்லா நாட்டிலுமே பார்க்குறோம், உலகெங்கும் நம்ம என்ன பண்ணுறோம், ஆல் ஓவர் த வேர்ல்டு அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லையா, அப்படின்னா உலகெங்கும் நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், அந்த ஃபாரஸ்ட்டை அப்சர்வ் பண்ண முடியும், பார்க்க முடியும். அதேமாதிரி அதில் இருக்கக்கூடிய வெஜிடேஷன், தாவரங்களையும் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக பார்க்க முடியும்.
பட் அதெல்லாம் நம்ம எல்லாத்துக்குமே எது யூஸ் ஆகுதுன்னா இந்த பிளான்ட் சக்சஷன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான். தாவர வழிமுறை வளர்ச்சி அப்படிங்கிறது உருவானதுனால தான் இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், ஃபாரஸ்ட்டு வெஜிடேஷன் இந்த மாதிரி 1 or 2 பிளேஸ் எல்லாத்தையும் நம்ம பிளான்ட் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியுது. அப்போ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர்ஸ். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இந்த பிளான்ட் சக்சஷன் அப்படின்னு சொல்லி ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் 5 மார்க்கில் கேட்பாங்க. முக்கியமான ஒன்று, இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து மீதி இருக்கிறதுல நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.